இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ரொம்ப பேர் வந்து ராஜா சாங் நினைச்சிட்டு இருக்காங்க. அது இவரோட சாங். சிலதால முத்து நகையே என்ற ஒரு சாங் இருக்கு. அதெல்லாம் வந்தா ரொம்ப பேருக்கு தெரியாது. இல்ல அதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் அவர் மேல 2-3 வாட்டி நம்ம பக்கத்து ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆனால் அவர் வந்து ஒரு முக்கியமான இதில் இருக்கிறதுனால அதை லேஸில் எடுத்துக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஒரு படம் ரீரிகார்டிங் நான் பண்ணால் ஒரு பழக்கம் பொருள் ரீரிகார்டிங் பண்ணாமல இப்படி தான். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் 2 பேருமே எதுலேயும் தலையிட மாட்டோம். மெயினாக முரளி கம்போஸ் பண்ணும்போது நான் போய் இது சரியில்லை அது இல்லை சொல்ல மாட்டேன். எங்களுக்கு தெரியும் எது நல்லா இருக்குது எது நல்லா இல்லை. இது காப்பி அடிக்கிறது மியூசிக் டைரக்டரோட இல்லை. அவங்க வந்து என்ன கேட்டீங்களோ அதை கொடுத்துருக்கோம். ஒரு மியூசிக் டைரக்டர் வேலை வந்து அவங்கள நாலேஜ் என்னவோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறது தான் மியூசிக் டைரக்டரோட வேலை. வரும்போதே கிளி ஒரு சீட் எடுத்து வந்து நம்ம கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி வேணும்னும் போது அப்புறம் எப்படி போகும்? ஆனால் ஒரு பத்திரிகையில் அப்படியே காப்பி அடிச்சிட்டாங்க. அதுதான் அவங்க பண்ண தப்ப நம்ம தலையில வந்து விழுந்துடும். எங்க மேல இல்லை, எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் அது ஒரு அது என்ன பண்ணுவாங்க அவங்க? சரி இதை விட்டாக்கா வேற வழி இல்லை, விட மாட்டாங்கன்னா பண்ணி தான் ஆகணுன்றதுனால பண்ணிட்டாங்க. ஓ அச்சிட்டாரான்ற இப்படி வரதான் கெட்ட பேர். சாங்ஸ் வந்து எதுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அதை ரொம்ப லைக் பண்ணுறாங்க. அதே ஜென்ரேஷனை ஒரு சேனலில் காம்படிஷன்னா பழைய பாட்டு தான் பாடுவாங்க. இப்போ உள்ள பாட்டு பாட சொல்லுங்க, பாட முடியும். பழைய சாங்கை பாடினா தான் வின் பண்ண முடியும். இப்போ ராஜா சார்கிட்ட ஒர்க் பண்ணுறீங்க, அவருடைய ஸ்டைலில் வந்து ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரி இருப்பார் அப்படின்னு சொல்லி ரகுமான் அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி அவர் மியூசிக் அதை வாங்குறதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க? ஆனால் அவர்கிட்ட வந்து எப்படின்னாக்கா டிசிப்ளின் மெயினாக. அவர் ரெக்கார்டிங் தேட்டர் போனால் ஒரு ரெக்கார்டிங் நடக்கிற மாதிரியே இருக்காது. ஒரு சர்ச்சுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும் சைலண்ட்டாக அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரியும் வச்சுருப்பார். அவரும் வந்து அந்த மாதிரி நடந்துக்குவார். எல்லாருக்கும் கச்சா மச்சானெலாம் இருக்காது. அவர் வருவார், 6 மணி தண்டை உட்காந்துவார், ரீலை பார்ப்பார், அவர் பாட்னி எழுதுவார். நாங்கள் பின்னாடி நின்று மார்க் பண்ணிவிட்டு போய் ப்ராக்டிஸ் எல்லாம் கிடையாது. வருவார், அப்படி கையை காட்டிட்டு வார், அவ்வளோதான். வாச்சிடணும், அதுக்குள்ளே வாச்சிடணும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவர்கிட்ட இருக்க முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அவர் எவ்வளோ பாஸ்ட்டாக இருக்காரோ அந்த பாஸ்ட்டை நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பார். ஸோ அந்தளவுக்கு நம்ம தயார் பண்ணிக்கணும். இப்போது தேவா சார் பண்ண பல பாடல்கள் வந்து ராஜா சார் அவர்களுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ரசிகர்கள் அப்படி தான் கேட்பாங்க. குறிப்பாக ஆமாம் அது இருக்குது. அது குறிப்பாக சொல்லணும் மனசுக்கேற்ற மகாராஜா. இதை நீங்கள் கேட்கும்போது என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க? நம்மளை திருத்திக்கலான்னு தான், நம்ம ஸ்டைலுக்கு கொண்டு வரணும்னு தான் நம்ம எதிர்ப்போம். இது ரசிகர்களுக்கு இது மாதிரி தெரியுதா, சரி கொஞ்சம் மாற்றிக்குவோம். அதுக்கப்புறம் மாற்றினு தான் இப்படி வந்தது எல்லாம். இல்லை நீங்கள் சொல்கிறது வந்து இப்போவும் இருக்குதுன்றீங்க. ஆமாம், இப்போ அதனால என்ன இருக்குது? பாடலை கேட்டால் போதும், அவ்வளோதான். இப்போது அது இருந்தால் அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? முன்னாடி கூட நம்ம டெலிவிஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஒளியும் போகும்போது பாடலாசிரியர் இசை யாருன்னு பார்த்தா பாடுனது யாருன்னு பார்த்தா தப்பாக இருக்கும். இசை வேற யார் பேரும் இருக்கும், பாடினவங்க பேர் வேறையாக இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எவ்வளோ சாங் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சாங் அண்ணன் சாங்னே தெரியாது. இப்போ தூதுவலரிசி ரொம்ப பேர் வந்து ராஜா சாங் நினச்சிட்டு இருக்காங்க. அதான் சொல்கிறேன். அது இவரோட சாங். சிலதால முத்து நகையே என்ற ஒரு சாங் இருக்குது. அதெல்லாம் வந்தால் ரொம்ப பேருக்கு தெரியாது. இப்போது இங்கே சிட்டிக்குள்ளே இருக்காங்க சில மியூசிஷியன்ஸ், அந்த மியூசிக் அவங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த நார்மல் ஜனங்கள்லாம் அதெல்லாம் அந்தளவுக்கெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இதை காட்டாலும் ராஜா சாங்ன்ற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். அதை வந்து இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி அதை மாற்றிக்கணும் அப்படிங்கிற அது ஒரு பெருமையான விஷயந்தான் அவங்களுக்கு. ஆமாம், நமக்கு ரசிகர்களுக்கு என்ன தேவையோ அதுதான் நம்ம பண்ணணும். நமக்கு என்ன தேவையோ அதுக்காக ரசிகரை கூப்பிட முடியாது. ரசிகர்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். அப்போ தான் நம்ம முன்னேற முடியும். நீங்கள் ராஜா சார் காலத்தில் வாழ்கிறது பெருமை அப்படிங்கிற எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்க நேரத்தில் இளையராஜா அவர்களுக்கு போட்டியாக நீங்கள் வந்து நிற்கிறீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் போட்டியை நினைக்கல, அப்படியே எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. போட்டியே கிடையாது. நீங்கள் பார்க்க போனீங்கன்னா ஏறக்குறைய சொந்தக்காரர் தானே ராஜா சார் அண்ணனும். நாங்கள் சம்பந்திங்க 4-5 நாளைக்கு முன்னாடி கூட அவரை போய் பார்த்துட்டு பார்த்தோம். போன வாரம் அவரை போய் பார்த்தோம், நல்லா பேசிட்டு தான் அனுப்பிச்சாங்க. என்ன சொன்னாங்க? இல்லை ஆக்சுவலாக நாங்கள் வேற ஒரு விஷயமா பண்ணோம். நம்ம யூனியன் தலைவர், சினிமா திரைப்பட இசை சங்க தலைவர், நான் வந்து செக்ரட்டரி. ஸோ அந்த விஷயமா அது வளர்ச்சிக்காக நாங்கள் போயிட்டு அவரை பார்க்கறதுக்காக போனோம். ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணுறது. மியூசிக் யூனியனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது,
அது உள்ள என்னென்ன மாற்றங்கள் நீங்கள் வந்ததுக்கப்புறம் செய்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்ததில் நாங்கள் வரும்போதே ஃபண்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரெக்கார்டிங் நடக்கும், எங்கே நடக்குது, பெரிய ஸ்டூடியோஸ்லாம் நடக்கும். அதுக்குன்னு கலெக்ஷனுக்கு இப்போ ஒரு ஆள் ஒரு நாளைக்கு உள்ளன்னு இருக்குது. ஒரு கால் ஷீட்டுக்கு ஒரு மியூசிஷியன் பேமெண்ட் பண்ணுறது யூனியனுக்கு ஒரு கன்வின்ஸ் தான், ஒரு அமௌண்ட் இருக்குது. அது வந்து நாங்கள்லாம் ஒர்க் பண்ணும்போது ஒருத்தர் வருவாங்க, இல்லைன்னா நம்ம இன்சார்ஜ் பொறுப்பாக எடுத்து போய் கட்டிடுவாங்க யூனியனில். இப்போ சுத்தமாக பர்டிகுலர் மியூசிக் டேரக்டரை தவிர யாருமே கட்டுறதில்ல. ஒரு இந்த சோலோ மியூசிஷியன்ஸ் வாய்ஸ் பாடுறவங்க யாருமே இதை பற்றி கண்டுக்கிறதில்ல. என்ன ஆகுது, இப்போ மாதம் மாதம் இந்த உதவித்தொகைன்னு ஒன்று இருக்குது, பென்ஷன் கிடையாது, அது கூட எங்களால் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது கருணை தொகைன்னு சொல்கிறது. அதுவே இப்போது ஒரு 1000 rupees இந்த மாதத்துலேருந்து கம்மி பண்ணிட்டோம். முடியல, ரெகுலராக நமக்கு இன்கம் வந்தால் தானே பண்ணணும். நிறைய மியூசிஷியனுக்கு ஒரு மியூசிக் யூனியன் இருக்கிறதே தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்ன ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுவாங்க, இப்போ எல்லோரும் வீட்டில் ஒர்க் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதனால் எப்படி அது அவங்களா வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொண்டு வந்து யூனியனில் கட்டினா யூனியனோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். ஒரு சில மாற்றங்கள்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ எங்கள் யூனியன் மேலேயே ஒரு பெரிய ஹால் இருக்குது. அந்த ஹாலை நல்ல பக்காவாக ரெடி பண்ணி லைட் மியூசிக் குரூப் ரிஹர்சல் பண்ணுற மாதிரி ஏசியெல்லாம் வச்சு சவுண்ட் சிஸ்டம்லாம் போட்டு அது ஒரு ஹையர் பண்ணி இப்போ இன்கம் கொஞ்சம் வருது. அடுத்தது அந்த ஆடிட்டோரியம் வந்து நார்மலாக இருக்குது, ஏசி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதை கொஞ்சம் பக்காவாக பண்ணணுன்னு ஒரு ஷோ ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம் டிசம்பர் 20 KL. அதனால வந்து எல்லா மியூசிக் டேரக்டரும் இன்வைட் பண்ணியிருக்கோம். பெரும்பாலும் மியூசிக் டேரக்டர் வர வேண்டியிருக்காங்க. ராஜா சார் கூட நான் கொஞ்சம் டேட் பார்த்து சொல்கிறேன்னு இருக்கார். இப்போ நம்ம இன்டர்வியூ பண்ணுறீங்க. நேற்று ஈவினிங் தான் ரகுமான் சாரை பார்த்தோம். அவர் என்ன சொன்னார், வரலன்னு சொல்ல, ஜூலை மாதம் வரேன், நான் வந்து பார்க்குறேன் ஆடிட்டோரியத்தை. நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி நாங்கள் இருக்கும்போது பண்ணால் தான் உண்டு, இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா தெரியல. அதை பக்காவாக பண்ணி ஏசி சேர்ஸ்லாம் மாற்றி நல்லா பண்ணிவிட்டு அது பண்ணணும்னா நமக்கு நிறைய இன்கம் வரும். அது மூலமாக அது பண்ணி நம்ம பண்ணால் தான் உண்டு, இதுக்கப்புறம் வர்றவங்க பண்ணுவாங்களான்னு தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஜூலை மாதம் நான் வரேன், நான் வந்து பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன். ஊருக்கு போகிறாரு. ஊருக்கு போயிட்டு நான் வரேன்னு சொன்னார். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா யூனியன் சினி யூனியன் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நீங்கள் மெயினில் இருக்குது. கமலா தேட்டர் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ நேற்று கூட கேட்டார்ல, கார் பார்க்கிங்லாம் இருக்கான்னு ஞாபகம் கேட்டார் ரகுமான் சார். அவ்வளோ பெரிய கிரவுண்டு கிடையாது, அவ்வளோ பெரிய கிரவுண்டு, எக்கச்சக்கமான இடம் இருக்குது. அது கரெக்டாக இது வரைக்கும் யாருமே கேரை எடுத்துக்கல. ஏதோ ஒரு சின்ன குழப்பம் நடந்ததுனால அதை வந்து ராஜா சாரே அவர் அந்த பெரிய நிதி கொடுக்கறதாக சொல்லியிருந்தாங்க. அது கூட அது ஒரு பெரிய கதை. அங்கே உள்ள ஃபஸ்ட்டு இருந்தவங்க ஏதோ பண்ணிட்டேன், அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிட்டு யூனியன்னா இப்படி தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் மாற்றலான்னு தான் நாங்கள் முன்னாடி இருந்த தலைவர் செக்ரட்டரிலாம் நம்ம அதை வந்து நம்ம இருந்து பண்ணிட்டோம்னா, ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போகிறது எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரியல. நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஏன்னா தீனா அவர் வந்ததுக்கப்புறம் அவர் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்தது அது அப்படியே தான் இருக்குது. அதுக்கான என்ன சரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. நான் சந்தித்த இசை கலைஞர்கள் வந்து இது அப்படி தான் வந்து எதிர்பார்க்குறாங்க, இவங்க வந்த பிறகு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, அதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் அவர் மேலே 2-3 வாட்டி நம்ம பக்கத்து ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆமாம் கொடுத்தோம். ஆனால் அவர் வந்து ஒரு முக்கியமான இதில் இருக்கிறதுனால அதை லேஸில் எடுத்துக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? புரியுது. அதை வெளிப்படையாக சொல்ல இது மாதிரி தயங்குறாங்க. அந்த மாதிரி 2 தடவை கொடுத்தோம், கண்டுக்கவே இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு மியூசிஷியன் வாழ்வாதாரம். பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறோம். நீங்கள் சினிமாவில் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கீங்க, ஒரு அமைப்பு மூலமாக போகிறீங்க, அப்படியும் அவர் மேலே நீங்கள் அதை வைக்க முடியல அப்படிங்கிற முடியல. அது ரொம்ப இதுவாக இருக்குது எல்லாரும். ஏன்னா எவ்வளோ கஷ்டப்படுற மியூசிஷியன், அவங்களுக்கு மாதம் சம்பளம் இது கருணைத்தொகை கொடுக்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்க ஃபண்டே இல்லை. ஃபண்ட்ஸ் இருந்தால் தானே பண்ண முடியும். அதனால தான் நாங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு அது போல் ஒரு 10 மீட்டர் வரையும் கமெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் ஒரு முக்கியமான மியூசிக் டேரக்டர்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. பார்த்தேலாம் ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் டிசம்பர் 20
கோலாலம்பூரில். அது ஒரு பெரிய மெகா ஷோவாக பண்ணோம்னா அதில் நல்ல ஃபண்டு கிடச்சிதுன்னா நம்ம கலைஞர்களுக்கு யூஸ் ஆகும். பாவம் அவங்க ரொம்ப பேர் கஷ்டப்படுற இசைக்கலைஞர் ரொம்ப பேர் இருக்காங்க. முன்ன மாதிரி கிடையாது, ரெக்கார்டிங் கிடையாது, ஒர்க்கு எதுவுமே இல்லை. ஸோ நம்மக்கிட்ட ஃபண்டு இருந்தால் மாதமான கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். எவ்வளோ விஷயங்கள் பண்ணலாம். ஃபண்டு இல்லாமல் நாங்கள் வந்த டைமில் ஃபண்டு இல்லை, ஏதோ கோல்மால் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. வேறு வழியிலையாவது நம்ம அதை வந்து கரெக்ட் பண்ணி விடுறது நல்லதுன்றதுனால ஆனா அது தான் நடந்திருக்கு. அப்போ நடந்திருக்கு. அதில் இப்போ நடந்திருந்தனால தான் அவங்க நம்மளை எதுவுமே சொல்லலை. எங்கள் மேலே எப்படி கேஸ் கொடுக்கலாம் நீங்கள் அப்படின்னு. இது வரைக்கும் வாயை திறக்கலையே. சரி, அதை விடுங்க. நம்ம இன்கம் ஏதாவது வரணுன்றதுக்காக தான் மேலே ஒரு ரிகர்சல் ஆள் போட்டோம். நல்ல பிஎஸ் சிஸ்டம் சவுண்ட் நீங்கள் எல்லாம் போட்டு ஏசி எல்லாம் போட்டு அதில் ஓரளவுக்கு இன்கம் வந்துட்டு இருக்கு. நாங்கள் வந்து அதை இப்போ பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது இந்த ஆடிட்டோரியம் பண்ணணும், அவ்வளோதான். வேறு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஆடிட்டோரியம் பண்ணிட்டோம்னா வருமானம் வந்துட்டுருக்கோம், அதில் நோ டவுட். அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டுருக்கோம். இசைக்கலைஞர்களுடைய பாதுகாப்பு, அவங்களுடைய முன்னேற்றம் சம்மந்தமாக நீங்கள் இதுக்காக ஸ்டெப் எடுக்கிறீங்க. இப்போ சமீபத்தில் இந்த சின்மை விவகாரம் வந்து ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. இப்போ நான் அது சம்மந்தமாக வந்து ராதாரவி அவர்கள்ட்ட கேட்டபோது கூட நான் வந்து டப்பிங் யூனியன், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் சின்மைக்கு தடை போடலை அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் வந்து இசைக்கலைஞர்கள்ட்ட சங்கள்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஓப்பனாகவே இன்டர்வியூவில் சொல்லிட்டார். எங்களுக்கு வரவே இல்லை. எங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே வரல. எங்களுக்கு நம்ம மூலியமா அது நடக்கல. சின்மையை பாடக்கூடாதுன்னு நம்ம எதுவும் இல்லை சொல்ல. இல்லை இல்லை, நம்ம யூனியன்லேருந்து எதுவுமே தடை கிடையாது அவங்களுக்கு. அது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த இல்லை நேரத்தில் நீங்கள் சொல்கிறீங்க, எங்களுக்கு இன்னும் தெரியல. எங்களுக்கு அந்த நமக்கு கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் எதுவுமே வரல. அந்த ஸ்டெப்பை பற்றி நாங்கள் எதுவுமே எடுக்கல. அது ஏன் அப்படி எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு சிங்கர்ன்றதுனால பாடக்கூடாதுன்னு இவங்க தான் சொல்லியிருப்பாங்க. சினி மியூசிஷியன் யூனியனில் தடை வச்சிருப்பாங்க. ஏன்னா ராதாரவி சொல்லிட்டாரு. அது நான் கிடையவே கிடையாது. நான் அது இல்லை. இல்லை, அவர் சொன்னது கரெக்ட் தான். அது இப்படியே மியூசிக் யூனியனில் தான் நீங்கள் கேட்கணும்னு சொல்லுவார். அவர் டப்பிங் ஆர்டிஸ்ட் தான், டப்பிங் யூனியன் தானே. அப்போ நீங்களும் தடை போடலன்னு நாங்கள் போடல. எங்ககிட்ட அந்த மேட்ரு என்னன்னு தெரியாது. வரல, எங்களுக்கு வரல. அது என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனால் இவங்க தான் பண்ணாங்கன்ற ஒரு இது இருக்குது. ஏன்னா அவங்க நல்ல பாடகி, அவங்களுக்கு பெரிய நிறைய பாடல்கள் பாடிட்டு இருக்காங்க. அவங்கள பாட விடாமல் தடுக்கிறதுங்கிறது வந்து என்ன வகையில் ஒரு நியாயமாக ஒருவேளை ஸ்டேஜில் பாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா என்ன? அது தெரியல. அது யார் செஞ்சாங்கன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. இந்த மேட்ரு தெரியாது. நீங்கள் சொல்ல பிறகு தான் எனக்கு தெரியும். ரெக்கார்டிங்கில் பாடக்கூடாதுன்னு யாரும் தடை விதிக்கல அவங்களுக்கு. அவங்க அவங்க பாடக்கூடாது அப்படின்னு தடை விதிக்கணும்னா நாங்கள் தான் பண்ணணும், யூனியன் தான் பண்ணணும். ஆனால் நீங்கள் பண்ணலை. நாங்கள் பண்ணல. அவங்க பாடினா தடை சொல்கிறதுக்கும் யாரும் முடியாது. கங்கைமரன் கூட சின்மையை சந்தித்து பேசிகிட்டு இருக்கும்போது கடுமையான விமர்சனத்தை வந்து வைரமுத்து அவர்கள் மேலே வச்சுருந்தாங்க. நீங்கள் அவர் ஒரு இசைக்கலைஞர், சின்மை ஒரு இசைக்கலைஞர், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து வைரமுத்து அவர்கள் மேலே வைக்கும்போது இதை நீங்கள் வந்து தார்மீகமாக ஒரு அமைப்பில் இருக்கீங்க, அதை நீங்கள் வந்து அதை சரி பண்ணணுமா இல்லை அதை வந்து கண்டிக்கணுமா, என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்க? இல்லை, இது வந்து ஆக்சுவலாக ப்ராப்ளம் நம்மக்கிட்ட வந்தால் தான் நம்ம இதை பண்ண முடியும். யூனியனுக்கு வந்தால் தான் பிரச்சனை எங்களுக்கு. யார் பிரச்சனையாக இருந்தாலும் பர்சனலாக அவங்கள எனக்கு தெரியும் நம்ம போய் ஸ்ட்ரெயிட்டாக பண்ண முடியாது. நம்ம யூனியனுக்கு கம்ப்ளைண்ட் வந்தால் தான் அதை நம்ம சரி பண்ண முடியும். ஒரு ப்ரொடியூசர் ஒரு மியூசிக் டைரக்டருக்கு பணம் கொடுக்கலன்னா அதை வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு மியூசிக் யூனியனோட பொறுப்பு. இதுதான் நமக்கு ப்ராப்ளம் வந்தால் தான் அது என்னன்னு பார்க்க முடியும். வரலன்னா நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. எங்களுக்கு வந்து பணம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்தால் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு. இப்போ இந்த காப்பிரைட் சம்மந்தமாக இளையராஜா அவர்கள் எடுத்துக்கிட்டு இருக்க இந்த முடிவுகளுக்கு நம்ம சங்கம் எப்படி சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? இந்த ராயல்ட்டி முடிவு அதுக்கு நமக்கு அது சம்மந்தம் ப்ரொடியூசர் மியூசிக் டைரக்டர் அப்படி போயிடும். நம்ம லைனில் வந்து போகாது. ப்ரொடியூசருக்கும் ஒரு மியூசிக் டைரக்டருக்கும் உள்ள கனெக்ஷன் அது நமக்கு சம்மந்தம் கிடையாது. நம்ம யூனியன் அது அவரோட இஷ்டம், ராஜா சாரோட இஷ்டம். அவருக்கு கேஸ் தேவை, போட்டுக்கலாம். அவருடைய இது வந்து என் பாட்டை யூஸ் பண்ணால் ராயல்ட்டி கொடுக்கணுன்றது அவருடைய இல்லை, அவருடைய உரிமையை அவர் கேட்குறாரு. கேட்குறது அவ்வளோதான். அவ்வளோ. ஆனால் அவர் மேலே விமர்சனம் வைக்கிறாங்களே, இது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? வரம் தான் சார். யாராவது ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் இளையராஜா சப்போர்ட் அவர் பக்கம் நிற்கிறீங்க. ஆமாம். இப்போ நான் பண்ணுற சாங்கு எனக்கு வேணுன்றதை நான் கேட்குறேன். முரளிக்கு வேணான்னா அவர் விட்டுறாரு. இதுதான் பிரச்சனை. அவருக்கு என்னுடைய இது கொடுங்கன்னு கேட்குறேன். அதில் ஒன்றும் தப்பே இல்லை. அவருடைய உரிமையை கேட்குறேன். உரிமையை கேட்குறேன், அவ்வளோதான். இப்போது உங்கள் குடும்பத்திலேருந்து வந்திருக்க பெரிய ஹீரோ ஜெய், அவர் இப்போ ஏன் அதிக படங்களில் பார்க்க முடியறதில்ல? என்ன காரணம்? ப்ரொடியூசரை தான் கேட்கணும். நீங்கள் அவ்வளோதான் கேட்கணும். இல்லை இல்லை பண்ணிட்டு இருக்கான், ஏதோ படம் பண்ணிட்டு இருக்கான்.
அங்கேயும் உங்களுக்கு வந்து போட்டிகள் அதிகமாகிடுச்சுங்களா. ஒரு ஹீரோ படம் இன்னொரு ஹீரோ பின்னாடி வந்துட்டு இப்படி தானே போயிட்டுருக்கு. நீங்கள் அதே பீரியடில் இப்போ விஜய் சேதுபதி சார் கூட பண்ணிட்டு தான் இருக்காரு. ரொம்ப பிஸியாக இருந்தார். இப்போ கம்மி படங்கள் அந்த மாதிரி தான் சீசன் அது ஏற்ற மாதிரி தான் இப்போ பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனால் அவர் மேலே வந்து இப்போ யுவன் சங்கர் மாதிரி அவரும் வந்து இஸ்லாம் மதத்துக்கு மாறிட்டாருன்னு ரொம்ப காலமாக பேசியிருக்கு. அது அதை உண்மைதான். வச்சு சான்ஸ் உண்மைதான். அதை வச்சு சான்ஸ் எல்லாம் கொடுக்காததெல்லாம் கிடையாது. ஒரு டேலண்ட்டை வச்சு தான் கொடுப்பாங்களே கண்டி ஒரு மதம் மாறுறதை வச்சு. பக்ரீத்து கூட எங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் பார்ட்டி கொடுத்தாங்க. இஸ்லாம் மதத்தில் இருந்துக்கிட்டு பக்ரீத்துக்கு பார்ட்டி கொடுத்துருப்பா. அது அவங்க மனசை பொறுத்து. மதம் மாறுறதுனால அது நம்மளாம் கேட்கக்கூடாது. நீங்கள் சொல்லுங்கள் சார், இப்போ வந்து எந்த ஹீரோவை பார்த்தா இவங்களுக்கு தனியாக ஒரு மியூசிக் பண்ணணும்னு தோணுது? அந்த சீன்ஸ் பார்த்தா தோணுமா, இல்லை ஹீரோவை பார்த்தா தோணுமா? சீன் தான். சீன் தான் சார். சீனை வச்சு தான் நம்ம ஹீரோ எப்படி அந்த கேரக்டரை பண்ணுறாரு அந்த சீனில், அதை வச்சு தான் பண்ண முடியும். அப்படி இப்படி வந்தானா அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒரு சாதாரணமாக போய் ஒரு கடையில் போய் டிஃபன் சாப்பிட்றோம், டீ சாப்பிட்றோம், அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருந்தால் தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ண முடியும். சீனை பார்த்து கிரியேட் பண்ணுறதானே நம்ம. இது வந்து கிரியேட்டிவிட்டி தான். கேப்டன் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணதெல்லாம் அதான் கேப்டன்லாம் எப்படி பண்ணியிருப்பார் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அவரை பற்றி சொல்லுங்களேன் சார். நல்ல மனுஷன். நாங்கள் இப்போது நாளைக்கு சாங்கு விஜயகாந்த் சார்ந்து அப்படி உள்ள தேட்டர் உள்ள உட்காந்து கம்போஸ் பண்ணியிருப்போம். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வருவார். அவர் மட்டும் தான் வருவார். வந்து உட்காந்துருப்பார். ஒன்றுமே சொல்ல மாட்டார். அது நல்லா பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு போயிடுவார். அவ்வளோதான். ஒரு தடவை சார் நம்ம ஒரு படம் ரீரிகார்டிங் போயிட்டுருக்கு. அவர் ஷூட்டிங் வந்து அந்த பிரசாத் டீலக்ஷன் நடந்துகிட்ருக்கு. நம்ம இங்கே ரீரிகார்டிங் நடந்துட்டு சும்மா அப்படி போகிறோம். நாங்கள் லஞ்சு பிரேக்கில் சார் அங்கேருந்து பார்த்துட்டு கட் பண்ணிவிட்டு வராரு. வந்து கேட்குறாரு எப்படி இருக்குது படம்னு. அந்த எப்படி இருக்குது, நல்லா வந்திருக்கா வந்து கேட்குறாரு. அவர் எப்படி வந்திருக்கு சார், நல்லா வந்திருக்கா படம், தச்சு இல்லாமல் அப்படின்லாம் கேட்பாரு. ஒருத்தருக்கு அந்த பயம் இருக்கும். ஒரு படம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எவ்வளோ உழைப்பு இருக்குது அதில், படத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. சில பேர் பார்த்துட்டு சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுறாங்க. எவ்வளோ உழைப்பு, எவ்வளோ பேர் உழைப்பு ஒரு படம் எடுத்துக்கணும். அந்த பயம் இருக்கும். அது நல்லா கிளிக் ஆகிற வரைக்கும் அந்த பயம் இருக்கும். சினிமாவில் வந்து ரொம்ப அபூர்வமாக தான் இரட்டையர்களாக இருக்க. இப்போ லக்ஷ்மிகாந்த் பியாரிலால், எம்எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி, சங்கர் கணேஷ், இப்படி இருக்குங்க. நாங்கள் அவரோட ஆரம்ப காலத்துலேருந்து 2 பேரும் சேர்ந்து தான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணோம். அதை அப்படியே இண்டிவிஜுவலாக வரும்போது அதே நேமில் நாங்கள் ஆரம்பித்தோம். என்ன ஒன்று அதை பிரிச்சுக்குவோம் நாங்கள். இப்போ நான் சாங் பண்ணுறேன்னு வச்சுங்க, பிஜிஎம் பண்ணுறேன்னு வச்சு, சாங் மோஸ்ட்லி சபேஸ் தான் கம்போஸ் பண்ணுறது. சாங்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டு நான் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி பிரிச்சுட்டோம்னா ஒரு படம் ரீரிகார்டிங் நான் பண்ணால், ஒரு படம் முரளி ரீரிகார்டிங் பண்ணாமல இப்படி தான். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் 2 பேருமே எதுலேயும் தலையிட மாட்டோம். மெயினாக முரளி கம்போஸ் பண்ணும்போது நான் போய் இது சரியில்லை அது இல்லை சொல்ல மாட்டேன். எங்களுக்கு தெரியும் எது நல்லா இருக்குது எது நல்லா இல்லைன்னு. அதனால் 2 பேருமே தலையிட மாட்டோம். நாங்கள் ஓரளவுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு 44-46 படம் பண்ணோம். அதுக்குள்ளே நிறைய அப்கமிங் மியூசிக் டைரக்டர் நிறைய பேர் வந்துட்டாங்க. அதனால் கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஒர்க் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆமாம். அது இல்லாமல் ஒரு 36 படம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் மற்ற மியூசிக் டைரக்டருக்கெலாம் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த 44-46 இல்லாமல் வெறும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் ஒரு 36 படம் பண்ணியிருக்கோம். அதில் ரகுமான் சாருக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஜோடி, என் சுவாச காற்று, ஸ்டார், இந்த கன்னடத்தில் கூட ஜோடின்னு மோஸ்ட்லி எல்லா மியூசிக் டைரக்டரும் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி ராஜா சார்து கூட ஒரு படம் பண்ணோம், கட்டுமரக்காரன். அது மாதிரி ரொம்ப எல்லா மியூசிக் டைரக்டரும் பண்ணியிருக்கோம். ஜிவி பிரகாஷ்க்கு 2-3 படம் பண்ணியிருக்கோம். பரத் சார் கூட அந்த ஆட்டோகிராஃப் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி சில ஆர்ஆர் பாரதி ராஜா சாருக்கு இந்த கடைசியாக ஒரு படம் பண்ணார், ஓமா. ஆமாம், அந்த படமும் நாங்கள் தான் பண்ணோம் பேக்ரவுண்ட் ஸ்கோர். அதுக்கு முன்னாடி ஜிவி பிரகாஷ் ஒரு படம் பண்ணார் நினைக்கிறேன். என்னது, அன்னக்கொடியும் கொடி வரணும். அந்த படமும் நாங்கள் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணி கொடுத்தோம். சில நேரத்தில் மியூசிக் டைரக்டர் அவங்க பிஸியாக இருப்பாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது நாங்கள் பண்ணி கொடுப்போம். சரி, எல்லாரும் பண்ண மாட்டாங்க. சரி, நம்ம தெரிஞ்ச டைரக்டர் தானே, நம்ம அண்ணங்கிட்ட இருக்கும்போது எல்லாம் இருந்த டைரக்டர் தான். இல்லை, அவங்களுடைய இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுடைய டேஸ்ட் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆமாம்மா, அது அவங்க இதில் போய்டுவோம். ஏன்னா சாங்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை பேசிக் பண்ணி நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா அவங்க சாங் நாங்கள் கேட்டுக்குவோம். இல்லை, இவர் நம்ம பாரதி சார் படம் பண்ணும்போது ஏற்கனவே அவருக்கு 2 படம் அண்ணன் கூட பண்ணோம் நாங்கள்.
தமிழ் செல்வன் ஒரு படம். தமிழ் படம், அப்புறம் கடல் கடல் பூக்கள். கடல் பூக்கள். அவரு அடி சொல்லுவார், கடல் பூக்கிற மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்கய்யா அப்படின்னுவார். நான் இதுக்காக சிடியை வாங்கி படம் பார்ப்பேன் எப்படி பண்ணியிருக்கோன்னு. யார் ஒருத்தருமே ஒரு படம் பண்ணுறேன்னா இதுக்கு முன்னாடி அந்த மியூசிக் டைரக்டர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஜெயிச்சிருப்பாங்க இல்லையா, அது பார்ப்பாங்க அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. அது எல்லா இதுலேயும் எல்லாருக்கும் உண்டு. இப்போ நீங்கள் பார்த்து இப்படி ஒரு பாட்டு நம்ம போடணும் அப்படின்னு வேற மியூசிக் டைரக்டர் பாட்டு ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். எல்லா மியூசிக் நல்லா இருந்ததுன்னா போடலாமே அப்படின்னு நினைப்பேன். ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா புது மியூசிக் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எல்லாருமே நல்ல டேலண்டட் சாங்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க. அது யாருமே தப்பு சொல்லலை. நல்லா இருந்தாக்கா இந்த மாதிரி பண்ணியிருக்கலாமேன்னு தோணும். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு பாராட்டலாம். சில டேரக்டருங்க வரும்போதே இந்த மாதிரி இருக்கணும் சார்னு அவங்களே சொல்லுவாங்க, நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. வரும்போதே சீட்டு குளிக்க எடுத்துன்னு வந்துடுவாங்க. கிளி சீட்டு எடுக்கிற மாதிரி ஒரு சீட்டு, சார் இந்த ஸ்பாட்டை கேளுங்க சார். அதனால தான் சில கெட்ட பேர்லாம் வருது. இப்போ அண்ணா சொல்லுவாங்க காப்பி அடித்தாங்க, அது காப்பியே அல்ல. வர்றவங்க ஒரு தெலுங்கு சீடி எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க, சார் இந்த மாதிரி வேணும் சார். நீ சும்மா இருந்துட்டு ஒரு பாட்டு போடணும் போட போகிறாங்க, இந்த மாதிரி வேணும் சார்னாக்கா அந்த மாதிரி தானே வரும். இதுதான் வந்து நீண்ட காலமாக வந்து இது காப்பி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்தது காரணம். மெயின் காரணமே இது காப்பி அடிச்சது. காப்பி அடிக்கிறது மியூசிக் டைரக்டரோட இல்லை, அவங்க வந்து என்ன கேட்டீங்களோ அதை கொடுத்துருக்கோம். ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது அவங்க வேலை. ஒரு மியூசிக் டைரக்டர் வேலை வந்து அவங்கள நாலேஜ் என்னவோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறது தான் மியூசிக் டைரக்டரோட வேலை. நீ வரும்போதே கிளி ஒரு சீட் எடுத்து வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி வேணும்னும் போது அப்புறம் எப்படி போவோம்? அங்கே தானே போவோம். அப்படியே அதை சார் இதை இப்படியே பண்ணால் நல்லா இருக்கா சார், வேறு பண்ண இல்லை சார் அந்த மாதிரி இல்லையே சார். அப்போ என்ன ஆகுது? மியூசிக் டைரக்டர் மேலே கெட்ட பேர், சொந்த கற்பனை போயிடுது. அது இல்லாமல் நீ காட்டுறல்ல, நீ காட்ட நீ தானே தப்பு பண்ணுற, மியூசிக் டைரக்டர் தப்பு பண்ணுறாங்க. அப்புறம் எதுக்கு அவங்கள காப்பி அடிச்சேன்னு சொல்லணும்? ஒரு படம் பெரிய ஹீரோ தான், அந்த படத்தில் ஒரு ஹீரோயினை காட்டும் போது டைட்டானிக் தீம் மியூசிக்கை போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த டைரக்டர் சொல்கிறாரு, சார் எனக்கு இதே மாதிரி தான் வேணும்ன்ட்டார். ஆனால் அது கிடையாது, நம்ம பண்ணுறது அந்த மாதிரி கலரில் இருக்கும். ஆனால் ஒரு பத்திரிகையில் அப்படியே காப்பி அடிச்சிட்டாங்க. அதுதான் அவங்க பண்ண தப்ப நம்ம தலையில் வந்து விழுந்துடும். எங்கள் மேலே இல்லை, எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் அது ஒரு அது என்ன பண்ணுவாங்க அவங்க, சரி இதை விட்டாக்கா வேறு வழி இல்லை, விட மாட்டாங்க, பண்ணி தான் ஆகணுன்றதுனால பண்ணிட்டாங்க. ஓ அடிச்சிட்டாரான்றாங்க. இப்படி வரதான் கெட்ட பேர். ஒரு மியூசிக் டைரக்டராக இப்படி தான் பண்ணணுன்னாலும் யாரும் பண்ணுறது கிடையாது. தமிழ் சினிமாவில் பாட்டு சமீப காலமாக பாடல் கட்டமைப்பு இல்லை, பாட்டு சரியில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து எழுத ஆரம்பிச்சிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அப்படியெல்லாம் இல்லை சார். இப்போ வந்து இல்லை, அனுராக் காசிப் நம்ம பாலிவுட் இயக்குனர் அனுராக் காசிப் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு, நம்ம ஆளுங்க கூட சொல்லலை. தமிழ் சினிமாவில் பாடலுங்கிற பேரில் இப்போ வந்து வேறு மாதிரி பண்ணுறாங்க. என்ன சார் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள்லாம் அதுதான் லைக் பண்ணுறாங்க. அது இல்லாமல் அப்போல்லாம் படம்ன்றது வந்து சார் நல்லா ஒரு 3 மாதம் 4 மாதம் ஒரு படம் வர்றது பெரிய விஷயம் சார். இப்போ வாரத்துக்கு 5 படம் 3 படம் ரிலீஸ் ஆகுது, 5 படம் ரிலீஸ் ஆகுது. அப்படி ஆயிடுச்சு அந்த ஸ்பீடுக்கு. சாங்ஸு வந்து எதுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அதை ரொம்ப லைக் பண்ணுறாங்க. அதே ஜென்ரேஷனை ஒரு சேனலில் காம்படிஷன்னா பழைய பாட்டு தான் பாடுவாங்க. இப்போ உள்ள பாட்டு பாட சொல்லுங்கள், பாட முடியாது. ஸ்டேஜுக்கு வின் பண்ண முடியாது. பழைய சாங்கை பாடினா தான் வின் பண்ண முடியும். ஆனால் அவங்களுக்கும் தெரியும் எது பவர்ஃபுல் சாங்குன்னு. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சார்.